விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ராசி நல்ல ராசியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 13/6/2024 வைகாசி மாதம் 31ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். என்ன வார்த்தைகள் குடும்பத்தில் கொடுத்தாலும் வெளிவட்டாரத்தில் கொடுத்தாலும் அதில் காப்பாற்றுவதற்கு சிறிது பிரச்சனைகள் காணப்பட்டாலும் சந்தோஷமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகம் சார்ந்த பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மன கஷ்டங்கள் தீரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், நலம் சம்பந்தப்பட்ட விஷயம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படும். பெரிய முதலீடுகள் செய்யக்கூடியவர்கள் உங்களை நம்பி முதலீடு செய்வதற்கு வருவது ஆச்சரியமாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நாள். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும், உங்களுக்கு எதிராக உங்கள் குடும்பத்தினர் எதிராக சில செய்யக்கூடிய சதிகளிலிருந்து வெளியில் வருவதற்கு உண்டான திட்டமிடுவதிலும் மிக மிக முக்கியம் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உடன் இருப்பவர்களை முழுவதுமாக நம்புவது இந்த காலகட்டத்தில் கூடாது. ரிஷபராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு எல்லா உறவுகளுடன் சமாதானம் செய்து கொண்டு முன்னேறுவது ஆச்சரியத்திற்குண்டான அமைப்பு தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் தெளிவுகள் காணப்படும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பாதிப்புகள் நிவர்த்தி காணப்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது தான் மிதுனத்துக்கு ஆச்சரியமாக இருக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி கிடைப்பது அதை விட சந்தோஷம். சுபகாரியத்திற்காக புது கடன்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மிதுனத்திற்கு அந்த கடன் நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் கூடக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி காணப்படும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி. குடும்பத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஏற்றுக்கொள்வார்கள். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனக்கசப்புகள் தீரும். சுபகாரியம் டக்கென்று கை கொடுப்பது ஆச்சரியமாக இருக்கும். ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி யோசிக்காமல் அதில் இறங்குவது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை கடகம் உணர வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும். பெற்றோர் பெரியோருக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். தெய்வீக வழிபாடுகளுக்கு அதிகமாக செல்லக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம். உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல் நிவர்த்தி. ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது ஆச்சரியம். புதிய அரசாங்க அமைப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்திற்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்றம். தொடர்ச்சியாக இருந்த சங்கடம் தீர தீர மனதில் தைரியம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம். புது கடன் கிடைக்கும். ஆனாலும் இந்த செலவுகள் அதிகமாகும். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியாரிடம் கூட இவ்வளோ விரோதமாக பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? மனமிட்டு பேசுங்கள். குடும்பத்தில் இன்முகத்துடன் இருங்கள். தொடர்ச்சியாக தான் என்ற எண்ணத்திலிருந்து மாறிக்கொள்வது நன்மை. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஆச்சரியத்தின் அளவை உயர்த்தும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம். பெரிய மனிதர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்களை சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் புத்திசாலிகள்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. லாபம் அனுகூலம் காணப்படக்கூடிய நாள். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீரும். உத்தியோகத்தில் புதுவிதமான விஷயம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. தொழிலில் இருந்த கஷ்டங்கள் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகமாக ஏற்படக்கூடிய நாள் துலா ராசிக்காரர்களுக்கு. ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வீட்டுக்கு ஒரு புது பொருள் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட, ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட, புதிய வேலை அமைப்பு சம்பந்தப்பட்ட, இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயமெல்லாம் டக்குன்னு நடக்கும். அது சம்பந்தப்பட்ட எல்லா பயணமும் அனுகூலம் தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையும். செவ்வாயின் ஆதிக்கம் உங்களை மேன்மையடை செய்யும். தொடர்ச்சியாக அதிக அளவுக்கு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு, ஆச்சரியத்துக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பெரிய அனுகூலங்கள் காணப்படும். அந்த அனுகூலங்கள் உங்களை பெரிய அளவுக்கு மேன்மையடையும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தஸ்தாவேஜுகளை ஒரு முறைக்கு இருமுறை பரிசோதனை செய்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த ஆக்ரோஷங்கள் தீரும். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். பெரியவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள். அவர்கள் மனம் நோகடிக்கின்ற மாதிரி எதுவும் வார்த்தைகளை கூறாதீர்கள். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். பயணங்கள் சமயத்தில் தான் உண்டு தன் வேலையை வென்று என்று சுருங்கி கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் முழுவதுமாக சிலரிடத்தில் பேசுவது தேவையில்லாத பாதிப்புகளை தரும். உத்தியோகம் சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், வியாபார சார்ந்த விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அது தேவையா என்பதை யோசித்து செலவு செய்வது புத்திசாலி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வார்த்தைகள் விஷயத்தில் குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் ஜாக்கிரதை. தேவையில்லாத பேசி வம்ப விலக்குத்து வாங்காதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கவனம். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம். பரபரப்பாக இல்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு செல்வாக்கும் கூடும், சொல்வாக்கும் கூடும். வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது புத்திசாலிகள். அனாவசிய பயணங்களை தவிர்த்து கொள்வதும், கேளிக்கை போன்ற இடங்களிலிருந்து நகர்ந்து கொள்வதும் விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனம். இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். இரத்தபந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவதும் விட்டு கொடுத்து போகிறதும் நன்மை. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் டக்கு என்று கை கொடுக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் சிறிது கவனம். தொடர்ச்சியாக குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அண்டை அயலரட்டு விஷயத்தில் கூட தேவையில்லாத உங்கள் குடும்பத்தில் நுழைய முயற்சித்தால் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் என்று அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்றம். பிள்ளைகளுடைய கனவுகளுக்காக வாழ்வது சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். எதிர்பார்க்காத இடம் நல்ல செய்தி. பழைய பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான முயற்சி வெற்றி. வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக உங்களை பதட்டப்படுத்தி கொண்டிருந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வருவது ஆச்சரியம். அது உங்களுக்கு சாதகமான முடிவாக மாறுவது அதைவிட ஆச்சரியம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு என்று நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வது ஆச்சரியத்தின் உச்சத்திற்கு செல்லும்.
பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான முயற்சி மீனத்திற்கு கை கொடுக்கும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்து ராசி பலன்லாம் பார்த்துருப்பீங்க. ஜோதிடம் சார்ந்து ஏகப்பட்ட சந்தேகங்களை நீங்க எங்ககிட்ட கேட்டிருக்கீங்க. அதுக்கெல்லாம் விடை சொல்ல வேண்டிய நேரம். இன்னைக்கு என்ன சந்தேகத்துக்கு என்ன விடை நம்மளோட ஜோதிடர் சொல்ல போறாருன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஈரோடிலிருந்து தேவராஜ் பிறந்த குழந்தைக்கு 4 நட்சத்திரம் எப்படி பார்க்கிறது என்று கேட்டிருக்கேன். ஒன்று, உங்களுக்கு பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சால் ஈஸி, தெரியவில்லை என்றால் அதை தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளும். டெய்லி ஷீட்டு கேலண்டரை பார்த்து சில நேரத்தில் இந்த நட்சத்திரங்கள் விடிகாலையிலே முடிந்திருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியாது. எப்பொழுதும் 4 நட்சத்திரம் பிறந்தவுடன் அந்த டாக்டர் சொல்லக்கூடிய நேரத்தை குறித்து வைத்துக்கொள்ளும். அந்த நேரம் ரொம்ப முக்கியம். பிறந்த ஊர் அதை விட முக்கியம், பிறந்த தேதி அதை விட முக்கியம். நேரத்தில் காலையா மாலையா என்பதை சரியாக எழுதி வைத்து கொண்டால் லக்னம் கணித்தாலே போதும். அன்றைய நாளுக்கு எந்த ராசியில் வருகிறது, எந்த நட்சத்திரத்தில் வருகிறது, எந்த பாதத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை குறிப்பு எடுத்து வைத்து கொண்டாலே வரக்கூடிய காலகட்டத்தில் அதை வைத்து மற்றவற்றை பார்த்து கொள்ளலாம்.